சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் ஜனவரி மாதம் 21ஆம் தேதி. எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 12வது வசனம். ஆதாமின் கீழ்ப்படியாமையின் மூலம் பாவம் உலகத்தில் வந்ததன் காரணமாக அவன் தனக்கும் அனைத்து மனித குலத்திற்கும் மிகுந்த இழப்பை கொண்டு வந்தான். இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் அவைகளெல்லாம் மீட்கப்படுகிறது. ஒரு மனித சரீரத்தின் உறுப்புகள் தலையின் அனைத்து நோக்கங்களையும் திட்டங்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்ற உதவுவது போல இந்த மாபெரும் மீட்பின் பணியில் தேவனோடு நாமும் அவருடைய உடன் வேலையாட்களாக இருக்க அவர் விரும்புகிறார். அதனால்தான் நாம் கிறிஸ்துவின் சரீரம் என்று அழைக்கப்படுகிறோம். தேவன் தம்முடைய குமாரனை மேன்மைப்படுத்தியுள்ளார். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புவருடைய நிறைவாக்கிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். எபேசியருக்கு நிருபம் 1வது அதிகாரம் 22 மற்றும் 23வது வசனங்கள். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் சபை கிறிஸ்துவின் சரீரம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் அதில் தேவனுடைய பரிபூர்ணம் இருக்கிறது. மறுபடியும் பிறக்காதவர்கள் பல புத்தகங்களை படித்தாலும் பல பிரசங்கங்களை கேட்டாலும் இந்த இரகசியத்தை புரிந்து கொள்ள மாட்டார்கள். கிறிஸ்துவின் சரீரத்தின் பரலோக இரகசியத்தை மனித ஞானத்தால் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ள ஆவிக்குரிய ஞானம் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஒரு தச்சனுக்கு மரவேலையும் பொற்கொள்ளனுக்கு தங்கத்தின் காரியங்களும் கொல்லனுக்கு இரும்பும் விவசாயிக்கு வயல்களும் நன்றாக தெரியும். இந்த எல்லா விஷயங்களுக்கும் மனித ஞானம் தேவை. அதே மாதிரி தான் தெய்வீக காரியங்களை புரிந்து கொள்ள நமக்கு தெய்வீக ஞானம் தேவையாகும். இந்த தெய்வீக ஞானத்தை நாம் எவ்வாறு பெறுவது? கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானம் ஆனார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 30வது வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள பிரசன்னமோ நமது ஞானமோ வேத அறிவோ ஞானம் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. பலர் வேதத்தின் பல பகுதிகளை மனப்பாடமாக கற்றுக்கொண்டாலும் தெய்வீக சத்தியங்களை அறிந்திருக்கவில்லை. மீண்டும் சொல்கிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள் பாயாவிட்டால் கிறிஸ்துவின் சரீரத்தின் இரகசியத்தை உங்களால் அறிய முடியாது. சில சமயங்களில் குழந்தைகள் இறந்து பிறக்கின்றது. உடல் இருக்கிறது, ஆனால் அதில் உயிர் இல்லை. உயிர் இல்லாமல் உடல் பயனற்றது. அடக்கம் செய்ய மட்டுமே அது தகுதியானது. நீங்கள் ஒருவரை மிகவும் நேசித்தாலும் அவரது உயிரற்ற சரீரத்தை நீங்கள் வைத்திருக்க மாட்டீர்கள். அதனால் எந்த பயனும் ஏற்படாது. எனவே அதை புதைக்க வேண்டும். எபேசியருக்கு நிருபம் 1வது அதிகாரம் 23வது வசனத்தில் தேவனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கிறிஸ்துவின் சரீரம் என்று அழைக்கப்படுகிறார்கள். இதன் அர்த்தம் அவர்கள் கிறிஸ்துவின் ஜீவனை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே நித்திய ஜீவனை பெற்றவர்கள் மட்டுமே கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயங்களாக மாற முடியும் என்பது தெளிவாகிறது.